ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முகில்குட்டி நிலவுக்குட்டி சேனல். நான் என் குழந்தை கொடுக்குறத நான் சொல்கிறேன். இது எங்கள் அம்மாட்ட கேட்டு, எங்கள் அக்காட்ட கேட்டு, பெரியவங்கள்ட்ட கேட்டு, டாக்டர்கிட்ட கேட்டு, டாக்டரோட அட்வைஸ் படியும், பெரியவங்க அட்வைஸ் படியும் நான் கொடுத்துட்ருக்குறேன். ஃபஸ்ட்டு 6 மந்த்து முடிஞ்ச பிறகு தான் சாப்பாடே கொடுக்க ஆரம்பிக்க சொல்கிறாங்க. நான் 6 மந்த்து ஃபீடிங் பண்ணிவிட்டு 7th மந்த்து ஸ்டார்டிங்லேருந்து நான் கொடுக்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, ரைஸு இதில் 1/2 பவுல் போதும். 7th மந்த்துனா ரைஸை என்ன பண்ணுறீங்கன்னா, உப்பு போட்டு நல்லா அரைச்சி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி கொடுக்க சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, உருளைக்கிழங்கு நல்லா பாயில் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி உப்பில் போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதையும் ரைஸையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி கொடுக்கலாம். அடுத்து கேரட்டு, அதேமாதிரி கேரட்டும் சேம் மெத்தடு தான். நல்லா பாயில் பண்ணிவிட்டு உப்பு போட்டு ரைஸ் போட்டு அரைச்சி கொடுக்கலாம். அதுமாதிரி பீட்ரூட்டு, இதேமாதிரி இதை 4த்தையும் 7th மந்த்து நம்ம கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். இதில் சக்கரவள்ளி கிழங்கும் சேர்த்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு இப்போ என்கிட்ட ஸ்டாக்லனால அதை நான் காமிக்கல. அடுத்து ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா, ஆப்பிளும் ஃபஸ்ட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க 7th மந்த்தில். இதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு உப்பு போட்டு பாயில் பண்ணிவிட்டு அரைச்சி கொடுக்க சொல்லியிருக்காங்க மசிச்சு. அதுக்கப்புறம் 8th மந்த்தில் தான் பனானா கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் 7th மந்த்து இடையிலேயே நீங்கள் பனானா கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு பூவம்பழம் கொடுக்க ஆரம்பிங்க. அதுதான் சளி பிடிக்காமல் இருக்கும். தேங்க்யூ. இந்த சைஸ் ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் குழந்தைங்களுக்கு வாயில் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா அரைச்சாச்சு. இது 6 மந்த் முடிஞ்சு 7th மந்த் ஸ்டார்டிங்லேருந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். இதில் லைட்டாக உப்பும் பீட்ரூட்டையும் தனியாக வேக வச்சு போட்டிருக்கேன். உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். பீட்ரூட்டை சிறு துண்டுகள்லாம் கட் பண்ணி உப்பு போட்டு நல்லா செப்பரேட்டாக வேக வச்சுக்கோங்க. ரைஸ் பானையில் தான் வடிச்சிருக்கேன். குழந்தை கொடுக்குறதுனால ரைஸ் மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிட்டேன். வடித்து கஞ்சி பீட்ரூட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி லைட்டாக உப்பு போட்டு அரைச்சி காமிக்கிறேன். நல்லா ஒன்றா சேர்த்தாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆப்பிள் கொடுக்குறோம். நல்லா கொதிக்க வச்சுட்டு லைட்டாக உப்பு போட்டிருக்கேன். இதை ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணலாம். நல்லா சின்ன சின்ன பீஸாக ஸ்லைஸ் பண்ணியாச்சு. இதை கட் பண்ண பீஸை பாயில் வாட்டரில் போடுறோம். இதெல்லாம் பாயில் வாட்டரில் கொதிச்ச பிறகு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் அடைச்சிக்கலாம். அதே மாதிரி பவுல் அரைச்சிட்டு கொடுங்க.